சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/3/2026 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 13ஆம் நாள், நவமி திதி. இன்று காலை 10:07 வரை, அதன் பிறகு தசமி திதி. புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் 3:24 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள திருப்பு முனையான சம்பவங்கள், பணவரவுகள், வெற்றிகரமான சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அல்லது சுப விஷயங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அனைத்து வெற்றிகளையும் அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு. அம்மாவோடு இன்றைக்கு ஏதாவது உறவு அமைப்புகள், அம்மாவுடைய மனநிலைமை, அம்மாக்கிட்ட எதையாவது நம்ம கேட்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய நாளாக இந்த நாள் இருக்கும். தாய் என்கின்ற தெய்வம் நம் மீது அன்பை பொழியக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் அம்மாவை விட்டு கொடுக்காதவர்களாக இருப்பீர்கள். தாய் என்கின்ற தெய்வத்துடைய பரிபூர்ண அன்பை பெறக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்களாக இருப்பீர்கள் என்பது இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களே வெகு தெளிவாக தெரியும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சுக பிரயாணங்கள், குடும்பத்தோடு ஒரு உல்லாச பிரயாணம் போயிட்டு வரலாம், அல்லது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம், நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலான்ற மாதிரியாக தாய், தந்தை, குழந்தைகளோடு சேர்ந்து குடும்பத்தோடு ஏதேனும் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு பிரயாணம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, அந்த பிரயாணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு பெரும்பாலான மேஷராசிக்காரர்களுக்கு என்ன நினைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எதிர்காலம் கல்வி சார்ந்த விஷயங்களில் மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமாக இங்கே படிக்கலாம் அங்கே படிக்கலாம்ன்றதில் தெளிவுகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய இனிமையான நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் அதிபதி இன்றைக்கு சந்திரன் 3ஆம் இடத்திலேயே ஆட்சியாக வளர்பிறை சந்திரனாக அப்படியே தசமி திதிக்கு வந்துவிட்ட அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நல்ல நட்புகள் கிடைக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஏற்கனவே விடுபட்டு போன ஒரு தொடர்புகள் அல்லது ஒரு சிறிய விஷயத்திற்காக மனசு கசந்து ஒரு ஃப்ரெண்டை கோவிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம ஈகோ பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறோம், என்ன பண்ணுறது, என்ன இருந்தாலும் அவருக்கு நான் தேவை, எனக்கு அவர் தேவை, மறுபடியும் கொஞ்சம் பேச ஆரம்பிப்போமே என்கின்ற ஒரு விடுபட்டு போன ஒன்றை மறுபடியும் புதுப்பித்து தொடரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகள் விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் கூட விலகுங்க. தம்பி தானே என்ன இருந்தாலும், தங்கச்சி தானே, பாப்பா ஒன்று சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக நம்ம இப்படியே விட்டுறதவா முடியும் என்கின்ற மாதிரியாக தம்பி தங்கைகளின் மீதும் ஏதேனும் ஒரு நிலையில் கரிசனம் காட்டி அவர்களுக்காக ஏதாவது அண்ணன் அக்காளர்களாக இருப்பவர்கள் உதவக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு தனவீடு வலுத்திருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் கூட கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். மனைவி பேச்ச கணவன் கேட்குறது, கணவன் பேச்ச மனைவி கேட்குறது, கணவனும் மனைவியுமாக ஆவது, காதலன் காதலியாக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவது, குடும்பம் அமையக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த பலன்கள் அப்படியே வெகு நிச்சயமாக மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் கடன் தொல்லைகளால் கடுமையான ஒரு அவஸ்தையை அடைஞ்சவங்க, தேவையில்லாமல் இந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன், அதிக வட்டி அல்லது இந்த பிரச்சனை அவனுக்கு தேவையே இல்லாதது, இவர் தான் வாங்கினார், அவர் கடனுக்கு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரியாக ஒரு உதவி செய்ய போய் சிக்கலில் மாட்டியிருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் பணவரவு சார்ந்த விஷயங்களில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய பெரியவர்கள் வரக்கூடிய அமைப்பு, பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புன மிதனத்திற்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு ராசியில் இருக்கக்கூடிய தைரியம், தெம்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தலை நிமிர்ந்து நடப்பீங்க.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கிணங்க இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்தலாம், அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்தலாம், நான் ஒன்றும் தப்பு பண்ணவே இல்லையே, அப்புறம் நான் ஏன் இந்த கஷ்டப்படணும் என்கின்ற மாதிரியாக கடந்த 3 அல்லது 4 வருடங்களாக காணாமல் போயிருந்த ஒரு திட நம்பிக்கை, தைரிய உணர்வுகள் உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வெளியில் போகும்போது கூட என்னப்பா இன்றைக்கி கொஞ்சம் தினுசாக தெரியுறீங்களே, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறீங்களே, ஏதாவது வீட்டில் விசேஷமாக, ஆஃபீஸில் விசேஷமாக, தொழிலில் விசேஷமான மற்றவர்கள் உங்களை குறிப்பிட்டு கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொனியில், தோற்றத்தில், முகத்தில் மாற்றங்கள் தெரியக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. முடங்கி கிடந்தவர்கள் கூட எந்திரிச்சு நின்று சுறுசுறுப்பாக உலகத்தை ஜெயிக்கலாம் என்கின்ற புறப்பாடு ஆரம்பிக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல என்ன காரக கிரகங்களுடைய ஒரு அமைப்பு உங்களுக்கு தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த காரக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்திலேயே சுபத்தன்மையோடு வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். பயணங்களின் மூலமாக மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கிறது, வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்கிறது, ரொம்ப நாள் விரும்பி அம்மா ஒன்று கேட்டாங்க, அப்பா ஒன்று கேட்டாங்க, அக்கா ஒன்று கேட்டுச்சு, தங்கச்சி ஒன்று கேட்டுச்சு, சரி இவ்வளவு நாளாக வாங்கி கொடுக்க முடியாமல் போச்சு, இன்றைக்கி டக்குன்னு கொஞ்சம் கையில் காசு கிடச்சிருக்கு, இதை விட்டால் நம்மக்கிட்ட மறுபடியும் எப்போ வருமோ தெரியாது, பெரியவர்களுடைய ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றி வைப்போம், அல்லது கணவனுக்கு வாங்கி கொடுப்போம், அண்ணனுக்கு வாங்கி கொடுப்போம், தம்பிக்கு வாங்கி கொடுப்போன்ற மாதிரியாக நமக்கு மிகவும் வேண்டப்பட்ட, நாம் நேசிக்கக்கூடிய ஒருவரை அப்படியே சற்று திருப்தியாக மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, நல்ல விஷயத்திற்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, வடக்கு நோக்கி போகக்கூடிய அமைப்பு, இங்கே போய் படிக்கலாம், அங்கே போய் படிக்கலாம், இங்கே போய் வேலை செய்யலான்ற மாதிரியாக சில விஷயங்களில் பயணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சட்ட போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுங்க, காவல்துறைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இது இப்படியா இருக்குதுங்க, பொய்யா என் மேலே ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்குங்க, இந்த மாதிரியான எண்ணங்களில் தன்னுடைய தரப்பு நியாயத்தை வலியுறுத்தி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபார பெருமக்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்று முதலே அந்த அமைப்புகள் ஆரம்பிக்கும். வியாபாரம்லாம் நல்லா தான் ஆகுது, ஒரு 10 பைசா மிச்சம் பிடிக்க முடியலையே, மாசமான ஒரு 1000 ரூபாய் கூட எடுத்து வைக்க முடியலையே, குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார சகோதரிகளுக்கு கூட இந்த மாதத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிக்க முடியும், சேமிக்க முடியும் என்கின்ற அளவிற்கு கூடுதலாக வருமானம் வர ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைதுங்க. தொட்டது தொடங்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு கூட வாழ்க்கை வழிகள் எவ்விதம் போகும் என்பது தெரியக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஜீவனஸ்தானத்திலே வலுவாக இருக்கிறார். எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் இருந்து வந்த செட்பேக்னு சொல்லப்படக்கூடிய பின்னடைவுகள் விலகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். நீர் சார்ந்த தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், கடலில் இருக்கிறவங்க, ஆறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க, கடல்வாழ் உயிரினங்கள், ஆறுவாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்களை செய்யக்கூடிய அனைத்து துளாராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பால் மாடு வச்சுருக்கிறவங்க, வெள்ளை நிற பொருட்கள் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்கள்லையும் சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையுங்க. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்க முடியுங்க. வேலையிலேயே ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், இவரை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன், இவர்கிட்ட கேட்குறேன், இவர்கிட்ட பேசுகிறேன், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கடந்த சில மாதங்களாகவே பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தேக்க நிலைமைகள் ஏற்பட்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக அந்த பதவி உயர்வு வந்துவிடும் என்பதற்கான அனுமதி ஆரம்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இது வரைக்கும் மனசில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்கோ, எது கிடைக்கல நினைக்கிட்டுறீங்களோ, வயதிற்கேற்றார் போல தானே எல்லாமே. 10 வயது சிறுவனுக்கு ஒரு மாதிரியாகவும், 20 வயது வாலிபனுக்கு ஒரு மாதிரியாகவும்,
30 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும், 40 வயது நடுத்தர வயதுன்னு வந்துருச்சுன்னா ஒரு மாதிரியாகவும், வயதானவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் தானே எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவரவர்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் கிடைக்காத அமைப்புகள் எல்லாம் இனிமேல் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை, எப்படி கிடைக்கும், எங்கு கிடைக்கும், ஏன் கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்கும் என்பது மாதிரியான சில வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஆன்மீகத்தில் இன்றைக்கு கொஞ்சம் அதீதமான ஈடுபாடுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் சிலருக்கு கொஞ்சம் சொந்த ஊருக்கு போயிடலாம், சொந்த ஊரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது சொந்த ஊரில் இருக்கிற வீட்டை இப்படி பண்ணலாம், அந்த காட்டை இப்படி பண்ணலாம், வயலில் விவசாயம், குத்தகை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இந்த மாதத்திலேயே நல்லபடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருக்கக்கூடிய குறைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆனாலும் பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. சந்திரன் தசமி திதி கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரியாக பௌர்ணமி அமைப்பில், வளர்பிறை அமைப்பில் தான் இருக்கிறாரு. ஆகவே பெரிய கெடுதல்கள், சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் சந்திராஷ்டமத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா, அது என்னங்க செய்யும்? கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். எதுலேயுமே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்டயோ அல்லது மனைவிகிட்டேயோ அல்லது கணவர்கிட்டயோ வாழ்க்கை துணைகிட்ட கேட்டு இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இவருக்கு இந்த ப்ராமிஸ் பண்ணலாமா, அந்த மாதிரியாக மற்றவர்களிடம், அனுபவசாலிகளிடம், பெரியவர்களிடம், வாழ்க்கை துணையிடம் ஒரு வார்த்தை கேட்டுட்டு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. யாருக்குமே ப்ராமிஸ் கொடுத்துடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் வா, அந்த கையெழுத்து போட்டு தரேன், இந்த இது பண்ணித்தரேன், ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபேக் நியூஸு, ஃபேக் கால்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 10,000 கொடுங்க, உடனே 20,000 ஆகிடும். அல்லது இந்த ஓடிபி சொல்லுங்கள், அந்த ஓடிபி சொல்லுங்கள், இந்த லிங்க் அழுத்துங்க, உடனே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரும். இந்த மாதிரியாக போலி செய்திகள், போலி விஷயங்களை நம்ப தேவையில்லாத அமைப்பாகவும், ஒரு முடிவுகள் எடுக்கிறத கூட ஒரு 2 நாள் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்பு, வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் யாருன்னா காட்டுறாங்க, இன்றைக்கி இந்த வேலையை விட்டுறலாம், இந்த தொழிலை ஆரம்பிச்சிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலான்னு டக்குன்னு அவசரப்படக்கூடிய சில விஷயங்களை 2 நாளைக்கு, இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் தள்ளி வைக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மனைவி கணவன் உறவு அருமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நட்புகளின் மூலமாக ஒரு ஆறுதலான செய்திகள், பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த ஃப்ரெண்டு ஹெல்ப்பே பண்ண மாட்டார், நான் தான் அவனுக்கு செஞ்சுருக்கிறேன், அவன் எனக்கு திருப்பியே செய்யலை, திருப்பி செய்யணும்னு நான் எதிர்பார்த்து செய்யலை, இருந்தாலும் அவன் ஒரு கஷ்டத்தில் நான் உதவுனேன், எனக்கு இன்றைக்கி பிரச்சனை இருக்கும்போது அவர் தேடி வந்து உதவணும் இல்லையா, என்னங்க போங்க, வாழ்க்கையே இப்படித்தாங்க இருக்குன்ட்டு ஒரு சலிப்புத்தன்மையோடு உறவு, நட்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி குறைகளோடு இருக்கக்கூடிய மகரத்தினர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உறவோ, நட்போ, வாழ்க்கை துணையோ உதவக்கூடிய, ஆறுதல் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய அமைப்பு, கூட்டு அமைப்புகள் இன்றைக்கு சிந்தனையில் கண்டிப்பாக வரும். ஏன் இவரோட சேர்ந்து இதை செய்யக்கூடாது, ஏன் இவரோட சேர்ந்து அதை செய்யக்கூடாதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள், கூட்டு வேலை சார்ந்த கூட்டு முயற்சிகள் பலிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதன் மூலமாக சில விஷயங்களில் நல்ல ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய மேம்பாடுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு, எதிரியை சாதுரியமாக நண்பனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக சிந்தனை வேலை செய்யும், மூளை வேலை செய்யுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, என்னப்பா இன்றைக்கி உனக்கு ஷைனிங் போட்ட மாதிரி பல நல்ல ஐடியாக்கள்லாம் வருதுன்னுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்பு. கடன் சார்ந்த விஷயங்கள், ஒரு 40-50 வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே இப்படி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த கடனை அடைக்கணும் போல தெரியுதே, 10 வருஷம்னா இப்படி அப்பா 120 மாதமாச்சே, எப்படிப்பா அடைக்க போகிறோம் என்கின்ற மாதிரியாக ஒரு நீண்டகால கடன் அமைப்புகளை சீக்கிரமாக எப்படி முடிப்பது, அதற்கான வருமான அமைப்புகள் எப்படி, சோர்ஸ் எப்படி, இதை விற்கலாமா, அதை விற்கலாமா, இதை பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாமான்ட்டு ஒரு நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்ப்புகள்
எதிர்ப்புகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு, எதிரியே நண்பனாக மாறக்கூடிய அமைப்பு. ஏன் இவரை நண்பராக வச்சுக்கக்கூடாது? சும்மா சும்மா இவரை கூட சண்டை போட்டு என்னத்தை கண்டோம்? அவரும் நல்லா இல்லை, நமக்கும் பிரயோஜனமாக இல்லை. அதை விடுத்துட்டு 2 பேருமே கொஞ்சம் சமரசமாக போனால் 2 பேருக்குமே நல்லது தானே என்கின்ற மாதிரியான புதிய சிந்தனைகள், புதிய மனமாற்றங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதினு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியான சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க அன்னைக்கு. அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாள், மனக்குழப்பத்திற்கு விடைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இது சரியாக வருமா, அது சரியாக வருமா, இவர் நல்லவரா, அவர் நல்லவரா, பாம்பா கயிறான்னு சொல்லுவாங்க பெரியவங்க. பாம்புன்னு நினச்சி அதை கிட்ட போக முடியல, கயிறுன்னு நினச்சி தாண்டவும் முடியல. என்னையா ஒரு குழப்பமான சூழ்நிலையை சொல்லுவாங்க இல்லையா. பெரும்பாலான இளைய பருவத்தினர், குறிப்பாக மீனராசியில் பிறந்தவங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடுமையான குழப்பத்தில் சில மாதங்களாக இருந்தீங்க. இந்த மாதத்திலிருந்தே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த குழப்பங்கள் ஆரம்பிக்கும். இந்த 2 பேருக்குமே ஏதாவது ஒரு வகையில் தெளிவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போதே உண்டு. என்ன இருந்தாலும் இதைத்தான் செய்யணும், அதைத்தான் செய்யணும், எதற்கும் பெரியவங்கள ஒரு வார்த்தை கேட்டுப்போம் என்கின்ற மாதிரியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் என்கின்ற உணர்வுகள் வரக்கூடிய சிலருக்கு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில், அதாவது இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இந்த தொழிலா அந்த தொழிலான்ற மாதிரியான கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையில் முடிவெடுக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு தெளிவுகள், தீர்வுகள், முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு பெரியவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நேற்று வரை 10 வீடுகளுக்கான, அதாவது மகர வீடு வரைக்கும், மகர ராசி மகர லக்னம் வரைக்குமே எப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருப்பார்கள் என்பதை பார்த்துட்ட நிலைமையில் கும்ப லக்னம் அல்லது கும்ப ராசியில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். உண்மையிலே கும்பம்ன்றது உண்மையிலே கொடுத்து வைத்த ராசின்னு தான் சொல்லுவேன். அதீத ஆன்மீக தன்மைகள். ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் கோவிலை கும்பிட்டுட்டு இருக்கிறாரு, காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த மலைக்கு போகிறார், இந்த மலைக்கு போகிறார், வருடம் தவறாமல் 50 வருடங்களாக சபரிமலைக்கு போயிருக்கிறார். இந்த மாதிரியாக ஆன்மீகத்தில் ஒருத்தரை ரொம்ப பெரிய அளவில் பாராட்டியிருப்போம் இல்லையா. இந்த மாதிரியானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னத்திலேயோ கும்ப ராசியிலேயோ அல்லது கும்பத்தில் சனி சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்களாகவோ கண்டிப்பாக இருப்பாங்க. கும்பத்தினுடைய தன்மை அப்படிங்கிறதே ஒரு எதையும் மனப்பூர்வமாக, நிதானமாக, பொறுமையாக செய்தாலும் சரியாக செய்வது என்பது கும்பத்தினுடைய ஒரு உயர்நிலை குணமாக இருக்கும். அதே நேரத்தில் சனி மட்டும் கொஞ்சம் பாவத்துவமாக இருந்துட்டாங்கன்னு வைங்க, இவங்கள மாதிரி நிதானமானவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. கும்ப லக்னம் கும்பராசி அவசரப்பட்டுலாம் முடிவெடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் வருவாங்க. பெரியவங்க கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, எப்பா நாம் இப்படி இருக்கிற தண்ணி சீக்கிரம் கொண்டு வானா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பால் கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எதிலும் ஒரு பொறுமை, நிதானம் போன்றவைகள் இருக்கக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் எந்த ஒரு செயலையும் செய்தாலும் அப்படியே மேம்போக்காக செஞ்சிடாமல் ஆழமாக அடிமுதல் நுனி வரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் முழுமையாகவும் செய்யக்கூடியவர்கள் இந்த கும்ப லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்கங்க. பெரும்பாலும் தனிமை விரும்பிங்க. பக்கத்தில் ஆளுங்களை வச்சுக்கவே மாட்டாங்க, யாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசவும் மாட்டாங்க. ஒரு நிலையில் பார்த்தாங்கன்னா அழுகிறாங்களா சிரிக்கிறாங்களான்றது இவங்க முகத்தை பார்த்து கண்டே பிடிக்க முடியாது. எக்ஸ்ப்ரெஷனே இல்லாத ஒரு மாதிரியான முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி கும்ப லக்னம் கும்பராசியில் சனி ஒரு நிலையில் இயல்பாகவோ அல்லது பாபத்துவமாகவோ இருக்க பிறந்தவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். யாரையும் பக்கத்தில் சேர்த்து கொள்வது என்பது அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தனித்து இயங்குவது இவர்களுடைய ஒரு அமைப்பாக இருக்கும். மனசில் இருக்கிற உணர்வுகளை அப்படியே சொல்ல மாட்டாங்க. டேபிளில் சாப்பாடை வச்சு சாம்பாரில் உப்பு இல்லைன்னு வைங்க, சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் சாம்பாரில் உப்பு இல்லைன்னுவாங்க. நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், எடுத்த உடனே ஒரு வாய் எடுத்து வச்சோடனே சாம்பாரில் உப்பு இல்லை அம்மா அல்லது பரிமாறுறவங்க கூட கொஞ்சம் உப்பு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா. கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்களை பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அந்த விஷயத்தில் உள்ள குறைய சொல்லுவாங்க. ஆரம்பத்திலே அந்த குறையை கேட்டு திருத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மைகள் அவங்களுக்கு இருக்காது. ஒரு பற்றற்ற மனோபக்குவம் இருக்கக்கூடிய அமைப்புகளும் கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பற்றற்றது ஆன்மீகத்தோட இன்னொரு உருவம் தானுங்களே. எல்லாம் பரம்பொருள் கொடுத்தது, எல்லாம் இறைவன் கொடுத்தது, அவன் கொடுத்தான் அது கிடைத்தது, அவன் எடுத்தான் அவன் பிடுங்கி கொண்டான் அது போய்விட்டது என்கின்ற மாதிரியாக
என்னால் எதுவுமே இங்கே இல்லை, அனைத்தும் பரம்பொருளுடைய கருணை கைங்கரியம் என்கின்ற மாதிரியாக ஒரு ஆன்மீக எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கும்ப லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்கங்க. சுக்கிரனும் புதனும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவராக இருப்பார்கள். சனி எங்காவது ஒரு சுபத்தன்மையோடு இருக்கும்போது, சனியின் சுபத்தன்மைனா என்னங்க? சனி சுக்கிரனோடு சேருவது, சனி குருவோடு இணைவது அல்லது குருவால் பார்க்கப்படுவது, பௌர்ணமி சந்திரனோடு பார்ப்பது அல்லது இணைவது என்பது மாதிரியான சனியின் சுபத்தன்மைகளுக்கு ஏற்ப இவர்களுடைய வாழ்க்கை உயரங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து மீன லக்னம் மீன ராசியில் பிறந்தவர்கள் எத்தகைய குணத்தன்மையோடு இருப்பார்கள் என்பதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.